வணக்கங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் அப்படி என்ன தான் இருக்குது? ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. எது உண்மை எது உண்மை இல்லைன்னே தெரியல. அப்படித்தானே யோசிக்கிறீங்க? வாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு முறை பார்த்துடலாம். 1986 அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்படாமல் இருந்தது. இப்போ முன்னாள் இஸ்ரோவினுடைய தலைவர் திரு கே கஸ்தூரிரங்கன் அவர்களுடைய தலைமையில் ஒரு புதிய கல்விக்குழு அமைக்கப்பட்டு 2019 அந்த கல்விக்குழு தங்களுடைய முடிவுகளை மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 2020 மத்திய அரசு அந்த கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அப்படி மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையின் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்தர கல்வியை அனைவருக்கும் வழங்குவதன் மூலம் நிலைத்து நிற்கக்கூடிய, அனைவரும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய, உயிரோட்டமுள்ள அறிவுசார் சமூகமாக நம்முடைய நாட்டை மாற்றுவதற்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய இந்தியாவை மையப்படுத்திய கல்வி அமைப்பை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2019 முன்வைக்குது. இதில் அவங்க அடிப்படையிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கல்வியை இவங்க மழலையர் கல்வியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே இருந்தே 3 முதல் 6 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு தரமான மழலையர் கல்வி வழங்கப்படும் அப்படின்றாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புத்தக சுமையெல்லாம் குறைத்து விளையாட்டு கற்றல் மூலமாக அவர்களுடைய மொழி ஆளுமையை வளர்க்கும் வகையில் இது இருக்கும் அப்படின்றாங்க. இரண்டாவது 1 முதல் 5 இந்த வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா அவங்க தொடக்க நிலையில் அடிப்படை எழுத்தறிவிற்கும் எண்ணறிவிற்கும் முக்கியத்துவம் தராங்க. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போ மாணவர்களிடையே அடிப்படை கணிதத்திறனும் வாசித்தல் எழுதுதல் திறன் ஓரளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது. அதை போக்கணும் அப்படின்றத இந்த கல்விக் கொள்கை ரொம்ப ஆணித்தரமாக 1 முதல் 5 வகுப்பு அந்த தொடக்க நிலைக்குள்ளேயே அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் மிகுந்த சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு கற்றுத்தரப்படும் அப்படின்றாங்க. அதாவது 2025 ஆண்டுக்குள்ளே 5ஆம் வகுப்பிலும் அதற்கு மேல் படிக்கும் ஒவ்வொரு மாணவரும் அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் கட்டாயம் பெற வேண்டும் அப்படின்னு இந்த கொள்கையை வலியுறுத்துறாங்க. அதுக்கடுத்து பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த முறையில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 5+3+3+4 என்ற அடிப்படையில் இது வடிவமைக்கிறாங்க. அது ஏன்னா மாணவர்களுடைய வயதுக்கேற்ற மூளை வளர்ச்சி இருக்குன்றாங்க. அந்த மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற கற்றல் கோட்பாடு தேவை அப்படின்றதுனால இந்த முறையில் 5+3+3+4 இந்த வகையில் அந்த கற்பித்தல் முறையும் பாடத்திட்டமும் இவங்க கொண்டு வராங்க. இந்த கற்பித்தல் முறையில் பார்த்தீங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல், கலை, மொழிகள், விளையாட்டுகள், கணிதம் இது போன்ற அனைத்து பாடங்களுக்கும் இணையான முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்க கல்வி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாழ்க்கை தொழில் கல்வியும் கல்வி சார்ந்த பாடங்களும் ஒருங்கிணைத்து கற்றுத்தரப்படும் அப்படின்றாங்க. அடுத்து அனைவருக்குமான வாய்ப்பு இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குன்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுகளுக்குள் பள்ளி கல்வி அனைத்திலும் 100% மொத்த சேர்க்கை அளவீட்டை அடைய வேண்டும்ன்றதான் இதனுடைய இலக்கு. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இப்போ ஏதாவது கல்வியில் பின்தங்கிய இடங்கள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அங்கே சிறப்பு பொருளாதார கல்வி மண்டலம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே தனி கவனம் செலுத்தப்பட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கல்வி வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்றாங்க. அடுத்து ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா உறுதியான செயல்முறைகள், வெளிப்படையான செயல்முறைகள் மூலம் ஆசிரியர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்றாங்க. பதவி உயர்வுகள் தகுதி அடிப்படையில் தான் இருக்கும். அதே போல் குறிப்பிட்ட இடைவெளியிலான பணி மதிப்பீடும் ஆசிரியர்களுக்கு செய்யப்படும். ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு டைம், 1 இயர்ஸ்க்கு ஒரு டைம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஆசிரியரோட பணி தரம் எப்படி இருக்குன்றதும் மதிப்பீடு செய்வாங்க. அடுத்து கல்விசார் நிர்வாகிகள் அல்லது ஆசிரியரை பயிற்றுனர் ஆவதற்கான முன்னேற்ற வழிகளும் கிடைக்கும். அதாவது ஒரு ஆசிரியரனுடைய கற்பித்தலில் உள்ள ஆர்வம் அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் இந்த கல்விசார் நிர்வாகிகளுக்கான பணி உயர்வு அளிக்கப்படும் அப்படின்றாங்க. அடுத்து பள்ளி ஆளுகை. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தொடக்க கல்வி, ஒரு நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இப்படி தனித்தனியாக இருந்ததெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வரப்படும் அப்படின்றாங்க. அதே போல் பள்ளிகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல், அதாவது தேவையான விஷயங்கள் எது, தேவையில்லாத விஷயங்கள் எது, கல்விசார் இயக்கங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும் அனுமதி அளித்துட்டு மீதி இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை முற்றிலும் நீக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வராங்க. இந்த மும்மொழி கொள்கையில் 2 இந்திய மொழிகளையும் 1 இன்டர்நேஷனல் மொழியும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தொடக்க கல்வி அவர்களுடைய உள்ளூர் மொழி அல்லது தாய்மொழியிலேயே படிச்சுக்கலாம் அப்படின்றது இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய மற்றொரு அம்சம். அடுத்து உயர்கல்வியில் பார்த்தோன்னா புதிய கட்டமைப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா,
இப்போ இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியை மற்றொரு தளத்திற்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால தாராள கல்வி அப்படின்றத அறிமுகப்படுத்தி அதில் வந்து ஆக்கப்பூர்வமான முறையிலான பாடப்பிரிவுகளை வந்து இணைக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வி நிலையங்களையும் தன்னாட்சி அமைப்புகளாக மாற்றிட்டு அந்த கல்வி நிறுவனங்களுக்கே தனி குழு அதிகாரம் கொடுத்து அவர்களையே எக்ஸாம் வச்சு அவர்களே வேல்யூவேஷன் பண்ணி அவங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்விக் கொள்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆசிரியர் கல்வி, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், பிஎட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளை கொண்ட ஒரு பட்டய படிப்பு மாதிரி மாற்றுறாங்க. அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் வந்து வருங்கால கல்வியை வந்து மாணவர்களுடைய கொண்டு சேர்க்கணும்னா அவங்க தரமாக இருக்கணும் அப்படின்றதுனால கடுமையான ஒரு வரைமுறைகளோட ஆசிரியர் கல்வி வந்து 4 ஆண்டு இளங்கலை பட்டமாக இது இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தரம் குறைந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மூடிடுவோன்ட்டாங்க. அடுத்து தொழிற்கல்வி, அனைத்து தொழிற்கல்வியும் வந்து ஒரு தலைமையின் கீழ் தேசிய கல்வி அமைப்பின் கீழ் வந்துரும்ட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், மருத்துவ பல்கலைக்கழகங்கள், சட்ட கல்லூரிகள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு துறையின் கீழ் வந்துடும் அப்படின்ட்டாங்க. அடுத்து வாழ்க்கை தொழில் கல்வி, இப்போ படிக்காமல் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தொழில் கல்வியை குறைஞ்சபட்சம் ஒரு 50% பேருக்காச்சும் 2025க்குள்ளே கற்றுத்தந்துடணும். வாழ்க்கை தொழில் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து தேசிய ஆராய்ச்சி நிறுவனம். இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து பெரும்பாலும் ஆராய்ச்சிக்கான படிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதனால் நாடு முழுவதுக்கும் சேர்த்து ஒரு தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வருஷத்துக்கு 20,000 கோடி அளவுக்கு வந்து முதலீடு செய்யப்பட்டு ஒரு உலகளாவிய அளவில் ஆராய்ச்சி படிப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்றாங்க. கல்வியில் நிறைய தொழில்நுட்பம், எதிர்கால தொழில்நுட்பம் வந்து மிகுந்த சிறந்த நிர்வாகமும் கல்வி மேலாண்மையும் அடக்கிய ஒரு கணினி சார்ந்த தொழில்நுட்பத்துக்கு இட்டு சொல்லும் அப்படின்றாங்க. அடுத்து வயது வந்தோர் கல்வி, வயதுக்கேற்ற கல்வியை அவங்க பெறலனாலும் அவங்களுக்கு எழுத்தறிவியாச்சும் அவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்றது 2030க்குள்ளே அதை முடிக்கணுன்றது இந்த கல்விக் கொள்கையோட இலக்கு. அடுத்து இந்திய மொழிகளுக்கு ஊக்கமளித்தல், அது இந்த கல்விக் கொள்கை வந்து இந்திய மொழிகளை பேணி காக்கிறது, அதனுடைய வளர்ச்சி உயிரோட்டமும் வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்குது. இவ்வளோ பெரிய பெரிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துறதுக்கு வந்து அரசு முதலீடும் இருக்கும், ப்ளஸ் வெளியிலிருந்து இந்த கல்விக் கொள்கையை முதலீடை எதிர்பார்க்கிறதாக நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அடுத்து தேசிய கல்வி ஆணையம், ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்ற பேரில், அதாவது தேசிய கல்வி ஆணையம் ஒன்று வந்து அமைக்கப்படும். அதுக்கு பிரதம அமைச்சர் தான் முதல் தலைவராக இருப்பார். இந்த ஆணையம் வந்து இந்தியாவில் கல்வியின் அனைத்து பொறுப்புகளையும் ஒன்றா பார்க்கும் அப்படின்றாங்க. அந்தந்த மாநிலமும் இது போல் ஒரு மாநில கல்வி நிறுவனத்தை அமைச்சிக்கலாம். மாநில கல்வி ஆணையத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேரும் இந்த தேசிய கல்வி ஆணையத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம மொத்தமாக பார்க்க போனால் தேசிய கல்விக் கொள்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றதுக்கு ஏற்ற வகையில் நல்லவற்றை அனைத்தையும் வரவேற்போம், நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.